அன்பார்ந்த இறை மக்களே, குடும்பம் ஒரு கோவில். அதில் கணவனும் மனைவியும் தீபம். அந்த தீபத்தின் ஒளிதான் குழந்தை. இவ்வாறு அனைவரும் ஒன்றுபட்டு ஒளிமயமான வாழ்வை உருவாக்க நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக திருக்குடும்பம் அமைந்திருக்கிறது. குழந்தை என்னும் பயிர் வளமாக வளர வேண்டுமென்றால் அதன் விளை நிலமான குடும்பம் நல்ல நிலமாக இருக்க வேண்டும். எனவே நமது குடும்ப வாழ்வை இன்றைய இறை வார்த்தையின் ஒளியில் சிந்திப்போம். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்ற 3 சக்திகளும் அன்பில் சங்கமிக்கும் ஆலயம். அந்த சக்தியை உற்பத்தி செய்கிறவர் இறை இயேசு கிறிஸ்துவே. வசதிகளையும் செல்வங்களையும் சேர்ப்பது அல்ல, மாறாக பாசங்களையும் உறவுகளையும் சேர்ப்பதுதான் குடும்பம். இதற்கு அடிப்படை தேவை ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, இரங்கும் உள்ளம். இத்தகைய உயரிய பண்புகளை நம் உள்ளத்தில் கொண்டு நம் குடும்ப வாழ்வை தொடர இத்திருக்குடும்ப பெருவிழா திருப்பலி கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டு இறை அருளை மன்றாடுவோம். கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் வளர்ந்து வாழ்வடை பண்போடு நாம் வாழுவோம். இறை வாழ்வை நாம் பாடுவோம், அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் வளர்ந்து வாழ்வடை பண்போடு நாம் வாழுவோம். இறை வாழ்வை நாம் பாடுவோம். பகைமை உணர்வுகளை நாம் களைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். பகைமை உணர்வுகளை நாம் களைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். வேற்றுமை நிலைகளை மறந்திங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம். அன்பிற்கு இலக்கணமாகிடவே அன்றாட உறவுகள் வளர்ந்திடவே ஒன்று சேர்வோம், உறவில் இணைவோம், இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் வளர்ந்து வாழ்படை பண்போடு நாம் வாழுவோம். இறை வாழ்வை நாம் காணுவோம். பாடுகளை நாம் வெறுத்து மகிழ்வினை சமத்துவம் காணுவோம். பாடுகளை நாம் வெறுத்து மகிழ்வினை சமத்துவம் காணுவோம். பிளவுகள் பிணக்குகள் ஓய்ந்திக்கு பிறரையும் நேசிக்க துவங்குவோம். உள்ளங்கள் ஒன்றாக இணைந்திடவே உலகெல்லாம் நிறையன்பு துலங்கிடவே ஒன்று சேர்வோம், உறவில் இணைவோம், இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் வளர்ந்து மாண்படை அன்போடு நாம் வாழுவோம். இறை வாழ்வை நாம் காணுவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வாழ்வு தரும் தூயாவியாரிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருக்குடும்பத்தின் பெருவிழாவை திரு அவை என்று பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றது. எனவே குடும்பமாக திரு குடும்பங்களாக இங்கே கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த விழாவின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றும் இயேசு, மரியா, யோசேப்பு ஆகியோர் வாழ்ந்த அந்த நாசரேத்து திரு குடும்பத்தைப் போல திகழ வேண்டும் என்று நம்முடைய குடும்பங்களை ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து இன்று நாம் ஜெபிப்போம். குறிப்பாக தங்களுடைய இல்லற வாழ்விலே 25 ஆண்டுகளை 50 ஆண்டுகளை நிறைவு செய்து இறைவனுடைய அருளோடு தங்களுடைய இல்லற வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தம்பதியர்களுக்காக சிறப்பான விதத்திலே நாம் ஜெபிப்போம். இறைவன் அவர்களோடு இருந்து அவர்களை கரப்பிடித்து வழிநடத்தி வந்திருக்கின்றார். இந்த அருளுக்காக நன்றி செலுத்தி அவர்களைப் போல நாமும் நம்முடைய இல்லற வாழ்விலே இன்னும் மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று நம் ஒவ்வொருடைய குடும்பத்திற்காகவும் நம் பங்கில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்காகவும் சிறப்பான விதத்திலே நாம் ஜெபிப்போம். அதோடு இந்த நாளிலே நம்முடைய உதவி பங்கு தந்தை, பள்ளியின் முதல்வர் அருட்தந்தை முடியப்பன் அவர்கள் தன்னுடைய 27வது குருத்துவ ஆண்டு விழாவை சிறப்பிக்கின்றார். நம்முடைய உதவி பங்கு தந்தையும் பொருளாளருமான அருட்தந்தை பாரதி பெர்னாட்ஷா அவர்கள் தன்னுடைய குருத்துவ வாழ்வின் 5 ஆண்டுகளை இன்று நிறைவு செய்து விழா கொண்டாடுகின்றார். பங்கு தந்தை தன்னுடைய 20வது குருத்துவ ஆண்டு விழாவை கொண்டாடுகின்றார். எனவே எங்களுக்காக சிறப்பான விதத்திலே இந்த திருப்பலியிலே ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாங்கள் அனைவரும் இறைவனின் குருவாக திருப்பொழிவு செய்யப்பட்ட இந்த அருமையான நாளிலே இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசிரும் எங்களோடு இருந்து எங்களை கரம் பிடித்து எங்களுடைய குருத்துவ வாழ்விலே வழிநடத்த வேண்டும் என்று எங்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய திருப்பலியானது லின்சி நிவேதா குழந்தை நல்ல முறையில் பிறந்ததற்காக நன்றியறிதலாக அர்ப்பணிக்கின்றார். ஆகாஷ் சஞ்சய் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியறிதலாகவும், சாம் டேவிட் மேரி பிரியா குடும்பத்தினர் இறைவன் தங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியறிதலாகவும், சகாயராஜ் ரோஸ்லின் குடும்பத்தினர் இறைவனுடைய அருளுக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் வழிநடத்துதலுக்காகவும் நன்றி செலுத்துகின்றார்கள். மேரி சுமஜா செல்வராஜ் குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். இறை அருள் அவர்களோடு இருந்து இதுவரை அவர்களை வழிநடத்தியதற்காக அவர் நன்றி செலுத்துகின்றார்கள். தங்களது 29வது திருமண ஆண்டு விழாவை இன்று கொண்டாடி மகிழ்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். ஸ்டீஃபன் லூர்து மேரி தம்பதியர் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இறைவனுடைய அருளும் ஆசிரும் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று அவர்களுக்காகவும் ஒரு உருக்கமாய் ஜெபிப்போம். ஜேகேஆர் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காகவும், த கூல் சென்னை ஹோம் அப்ளையன்சஸ் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காகவும், ஐ ஷார்ட் கேர் டிவி சர்வீஸ் சென்டர் வளர்ச்சிக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று நம்மை அழைக்கின்றார்கள். இந்த நிறுவனங்களை வழிநடத்துகின்றவர்களையும் அதில் பணியாற்றுகின்றவர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், ஹில்டா கிறிஸ்டி குடும்பத்தினர் பங்கு தந்தையினுடைய 20வது ஆண்டு குருத்துவ விழாவிற்காக இறைவனுக்கு நன்றியறிதலாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார்கள். அதோடு ஹில்டா கிறிஸ்டி அவர்கள் 30 ஆண்டுகளாக கற்பித்தல் பணியிலே, ஆசிரிய பணியிலே இறைவன் அவரை வழிநடத்தியதற்காக நன்றியறிதலாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார். இறைவனுடைய வழிநடத்துதலுக்காகவும் உடனிருப்புக்காகவும் அவர் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் இந்த திருப்பலியிலே அவர் நன்றி செலுத்துகின்றார். இறைவன் தொடர்ந்து அவரை அவருடைய பணியிலே மகிழ்ச்சியும் மனநிறைவும் கொண்டு வாழ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். அதோடு ஜோவிட்டா, மரியா ஆகிய கடைகளின் வளர்ச்சிக்காகவும் இவருடைய குடும்ப நலனுக்காகவும் அவருடைய தொழில் முன்னேற்றத்திற்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிக்கின்றார்கள். இறைவன் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய தொழிலையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இன்று தங்களது குருத்துவ ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற அனைத்து சலேசிய குருக்களுக்காகவும், குறிப்பாக நம்முடைய அயனாவரம் பங்கிலே பணி செய்கின்ற அருட்தந்தையர்கள் இன்று குருத்துவ நாளை கொண்டாடுகின்ற அனைவருக்காகவும், சுரேந்திர தங்கராஜ் மரிய கேரளின் குடும்பத்தினர் நன்றியறிதலாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார்கள். சுரேந்திர தங்கராஜ் மரிய கேரளின் குடும்பத்தினருடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும்
இறை அருளுக்காகவும் வழிநடத்துதலுக்காகவும் உடனிருப்புக்காகவும் மேத்யூ ரிபெல்லோ குடும்பத்தினருடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேறவும் இறைவனுடைய ஆசிரியருக்காகவும் அருளுக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிக்கின்றார்கள். அத்துடன் இறந்த ஆக்னஸ் ரிபெல்லோ, பிரான்சினா ரிபெல்லோ குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்களுக்காகவும், தூய்மை பெறும் நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களுக்காகவும், ஓகே மார்க்ஸ் அந்தோனியம்மாள் குடும்பங்களில் இறந்த ஆன்மாக்களுக்காகவும், நேற்று இறைவனடி சேர்ந்த ரொசாரியோ என்பவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், ரெஜினா மேரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், இறந்த 40வது நாளில் நினைவு கொள்கின்ற ஜான் அருளானந்தம் என்பவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். இறைவன் இறந்த இந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நிலையான வாழ்வை, விண்ணக வாழ்வை பரிசாக கொடுப்பாராக. இந்த கருத்துக்களோடு இந்த காலை பொழுதிலே நாம் அர்ப்பணிக்கின்ற இந்த திருப்பலியானது இறைவனுக்கு உகந்ததாக இருக்க நம்முடைய குற்றம், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் இவற்றிற்கு தடையாக இருப்பேன். அவற்றிற்காக மனவருந்தி இறைவனின் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மீதாம் ஆட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை தருவே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு திரு குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெறச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் ஆபிரகாம் தன் மனைவியின் மூலம் தனக்கு வாரிசு இல்லையே, என் அடிமையின் மகன் அல்லவா என் வாரிசாக போகிறான் என்று வருத்தப்பட்ட போது கடவுள் ஆபிரகாமை அழைத்து சென்று, விண்மீன்களைப் போல எண்ணிலடங்காத அளவிற்கு உன் சன்னதியை பெருக செய்வேன் என்று வாக்களித்தார். நம்பிக்கையின் தந்தையாம் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் மகனை அளித்து அவரின் சன்னதியை பெருக செய்யும் நிகழ்வை விவரிக்கும் இந்த வாசகத்திற்கு நம்பிக்கையுடன் செவிமடிப்போம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 6 முடிய மற்றும் அதிகாரம் 21, 1 முதல் 3 முடிய இறை சொற்றொடர்கள். ஆண்டவரின் வாக்கு ஆபிராமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. ஆபிராம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். அப்பொழுது ஆபிராம், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு என்னதான் தருவீர்? எனக்கோ குழந்தையே இல்லை. தமஸ்கு நகர் எலியேசர் தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆகப் போகிறான். நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளன் ஆகப் போகிறான் என்றார். அதற்கு மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான், ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிராமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரையும் இருப்பர் என்றார். ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் தாம் கூறியிருந்தபடி சாராவை கண்ணோக்கினார். ஆண்டவர் தம் வாக்குறுதிக்கேற்ப சாராவுக்கு செய்தருளினார். கடவுள் வாக்களித்தபடி குறிப்பிட்ட அதே காலத்தில் சாரா கருத்தாங்கி ஆபிரகாமுக்கு அவரது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆபிரகாம் தமக்கு பிறந்த சாரா தமக்கு பெற்று கொடுத்த மகனுக்கு ஈசாக்கு என்றும் பெயரிட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிடாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. அள்ள அள்ள குறையாத அன்பு,
இயேசுவின் இணையில்லாத அன்பு. பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு. பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு. என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க கேட்காத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. என்னையும் ஏற்றுக்கொண்ட அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தி வந்த அன்பு. என்னையும் ஏற்றுக்கொண்ட அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தி வந்த அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க கேட்காத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் புனித பவுல் ஆபிரகாமின் ஆற்றலாக விளங்கிய நம்பிக்கையை எடுத்து உரைக்கின்றார். தன் ஒரே மகனை பலி கொடுக்கும் அளவிற்கு வாக்களித்த இறைவன் மீது அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். அதே நம்பிக்கையே அவரின் சந்ததியை பலுகி பெருகச் செய்தது. இவ்வாறு கடவுளிடம் நம்பிக்கையை வலியுறுத்தும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்து வாசகம். 11ஆம் அதிகாரம் 8, 11, 12, 17-19 வரை. ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போலிருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்திலுள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணிறைந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிடத் துணிந்தது நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே என் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஓர் அறிகுறி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவர் பெயரை என்று போற்றிடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரின் அகமகிழ்ந்திடுங்கள். அல்லேலூயா, அவர் பெயரை
என்றும் போற்றிடுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தூதர்களே அவர் படைப்புகளே புகழுங்கள். வானங்களே குளிர் மேகங்களே புகழுங்கள். கதிரவனே ஒளிர் மேகங்களே புகழுங்கள். விண்மீனே ஒளிர் மின்னல்களே புகழுங்கள். ஆண்டவரின் அகமகிழ்ந்திடுங்கள். அல்லேலூயா அவர் பெயரை என்றும் போற்றிடுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 22 முதல் 40 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேர் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை பற்று கொண்டவர், இஸ்ராயலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெஸ்ஸியாவை காணும் முன் அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையிலேந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயலுக்கு பெருமை என்றார். குழந்தை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ராயல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவனோடு வாழ்ந்த பின் கைம்பெண்ணானவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்துல் கலாமின் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. அவரே இதை பற்றி பிறகு ஒரு நாள் என்னுடைய வீட்டிலே இரவு நேரத்திலே உணவு அருந்துவதற்காக எல்லோரும் அமர்ந்த பொழுது
என்னுடைய தாய் ரொட்டி சுட்டார். ரொட்டி சுட்டு முதல்ல சுட்ட ரொட்டியை என்னுடைய தந்தைக்கு கொடுத்தார். அப்பொழுது அந்த ரொட்டி தீந்து போயிருந்தது. எனவே அவர் மெதுவாக தன்னுடைய கணவரிடத்தில் சொன்னார், இந்த ரொட்டி தீர்ந்து விட்டது, தயவுசெய்து மன்னித்து விடுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது அவர் சொன்னார், பரவாயில்லை, எனக்கு தீர்ந்த ரொட்டி தான் ரொம்ப பிடிக்கும் என்று அவர் அதை சாப்பிட ஆரம்பித்தார். அதன் பிறகு அவர் மற்ற ரொட்டிகளை சுட்டு எல்லோருக்கும் கொடுத்தார். நாங்கள் எல்லாரும் உணவு அருந்திய பிறகு நாங்கள் தூங்கச் சென்றோம். தூங்கும்பொழுது என்னுடைய தந்தை அருகில் தான் நான் படுத்திருந்தேன். அப்பொழுது என்னுடைய அப்பாவிடத்தில் நான் கேட்டேன், அப்பா, உங்களுக்கு தீர்ந்த ரொட்டி கண்டிப்பாக பிடிக்காது என்று எனக்கு தெரியும், ஏன் நீங்கள் போய் சொன்னீர்கள் அம்மாவிடத்தில்? ரொட்டி தீந்து விட்டது என்று சொன்ன பொழுது எனக்கு தீர்ந்த ரொட்டி தான் ரொம்ப பிடிக்கும் என்று ஏன் சொன்னீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது அவருடைய தந்தை சொன்னார், நீ சொல்வது சரிதான், எனக்கு தீர்ந்த ரொட்டி உண்மையிலேயே பிடிக்காது. கருகி போன ரொட்டி யார் தான் விரும்பி சாப்பிடுவார்கள்? உன்னுடைய தாய் பாவம் நாள் முழுவதும் வேலை செய்துவிட்டு களைப்பிலே வந்து இரவு உணவையும் நமக்காக தயார் செய்கின்றார். ஏதோ அவருடைய அசதியினாலே அந்த ரொட்டியை கொஞ்சம் அதிகமாக தீய விட்டு விட்டார். பரவாயில்லை, இதற்காக நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு நாம் தீர்ந்த ரொட்டியை சாப்பிடுவதனால் எந்த விதத்திலும் குறைந்து போய்விடுவதும் போவதில்லை. ஆனால் அதற்கு பதிலாக நான் ஏதாவது சொல்லியிருந்தால் அது கண்டிப்பாக அவருடைய மனதை காயப்படுத்தி இருக்கும். என்னுடைய வார்த்தைகளால் நான் அவருடைய மனதை காயப்படுத்தி இருந்தால் அது நிச்சயமாக அதனுடைய வடு ஆறுவதற்கு நீண்ட நாளாகி இருக்கும். ரொட்டி தானே தீர்ந்து போனது, பரவாயில்லை. ஒருவேளை உணவுக்காக நாம் உறவுகளை நாம் இழந்துவிட முடியாது என்று சொன்னார். நான் சிறுவனாக இருந்தேன். அவர் சொன்ன எல்லாமே எனக்கு புரிந்ததாக தெரியவில்லை. ஆனால் அவருடைய மனதில் இருந்த எண்ணம் எனக்கு உண்மையாகவே புரிந்தது என்று பின்னாளிலே அவருடைய வாழ்க்கையில் நடந்த இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுவார். அன்பார்ந்தவர்களே, திருக்குடும்பத்தின் பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். நாம் ஒவ்வொருடைய குடும்பமும் திருக்குடும்பமாக இருக்க வேண்டும். அது தெரு குடும்பமாக மாறிவிடக்கூடாது. எல்லோரும் பார்த்து ஏளனம் செய்கின்ற வகையிலே, எல்லோரும் பார்த்து சிரிக்கின்ற வகையில் நம்முடைய குடும்பங்கள் மாறிவிடக்கூடாது. அது திருக்குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு எடுத்துக்காட்டாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது யோசேப்பு, மரியா, இயேசு வாழ்ந்த அந்த குடும்பத்தை போல நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் திருக்குடும்பமாக திகழ வேண்டும். இன்றைய இறை வார்த்தையின் ஒளியில் ஓரிரு சிந்தனைகளை கூறிவிட்டு பிறகு மற்ற விஷயங்களை பேச விரும்புகின்றேன். கொஞ்சம் லாங்காக தான் போவோம் நீ பிரசங்கம். இன்றைய முதல் வாசகமும் இரண்டாவது வாசகமும் ஆபிரகாமின் நம்பிக்கையை பற்றி பேசுகின்றன. ஆபிரகாம் நம்பிக்கை உடையவராக இருந்தார். அவரை நம்பிக்கையின் தந்தை என்று நாம் அழைக்கின்றோம். ஏன் அப்படி அழைக்கின்றோம்? கடவுள் அவருக்கு வாக்கு கொடுத்தார். உன் வீட்டை விட்டுவிட்டு, உன் நாட்டை விட்டுவிட்டு, உன் இடத்தை விட்டுவிட்டு வா, நான் உன்னை பெரிய இனமாக மாற்றுவேன், பெரிய இனமாக மாற்றுவேன் என்று கடவுள் வாக்குறுதி கொடுத்தார். ஆபிரகாமுக்கு வயது 99 ஆகிவிட்டது. 99 வயதாகி கூட அவருக்கு ஒரு குழந்தை கூட இல்லை. என்னடா கடவுள், என்ன கடவுள் இவர்? உன் இனத்தை பெரிய இனமாக மாற்றுவேன் என்று சொன்னாரே, எனக்கோ வயது 99, இதுவரை ஒரு குழந்தை கூட இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடவுள் என்னை எப்படி பெரிய இனமாக மாற்றுவார் என்று அவர் ஒரு நாளும் ஆண்டவர் மீது சந்தேகப்படவில்லை. இறைவனை நம்பினார், முழுமையாக நம்பினார். ஆண்டவர் அதனால் அவருக்கு அருள் புரிந்தார். அன்பார்ந்தவர்களே, இறுதி வரை இந்த நம்பிக்கையிலே அவர் உறுதியாக வாழ்ந்ததனால் பாருங்கள், ஆண்டவர் தன்னுடைய வாக்குறுதிகளை எப்போதும் நினைவில் கொண்டிருப்பவர். காலம் வரும்பொழுது அதை நிறைவேற்றுகின்றவர். நாம் விரும்புகின்ற நேரத்தில் அல்ல, மாறாக அவர் விரும்புகின்ற நேரத்திலே, அவர் விரும்புகின்ற விதத்திலே தன்னுடைய வாக்குறுதிகளை எப்பொழுதும் நிறைவேற்றுகின்ற என்பதை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். 99 வயதான மனிதருக்கு உனக்கு ஒரு மகனை கொடுப்பேன் என்று அப்பொழுதுதான் கடவுள் வாக்குறுதி கொடுக்கின்றார். அவருக்கு தான் முதலில் கொடுத்த வாக்குறுதி இப்பொழுது நிறைவேற்றுகின்றார். பாருங்கள், வயதான சாரா அவருக்கு ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இதுதான் நம்முடைய குடும்பங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு ஆபிரகாமுடைய குடும்பம் நமக்கு எடுத்துக்காட்டாக கொடுக்கப்படுகிறது. இன்று குழந்தை பேரின்மை என்பது ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. உண்மைதான். திருமணமாகின்ற தம்பதிகளிலே
6 பேரில் ஒருவருக்கு குழந்தை இல்லை என்பது இன்றைக்கு அறிவியல் சொல்லுகின்றது. அப்படி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போ எல்லாம் நிறைய குழந்தைகளை பெற்றார்கள். ஏன்பா இத்தனை பிள்ளைங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, எல்லாம் கடவுள் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஒரு குழந்தையாவது கடவுள் கொடுக்க மாட்டாரா என்று இயங்கி கொண்டிருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இப்படித்தான் இருக்குது சூழ்நிலை. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடவுள் நினைக்கின்ற பொழுது நினைக்கின்ற விதத்திலே அதை நிறைவேற்றுவார். ஆனால் நமக்கு தேவை என்ன என்று கேட்டால் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருக்க வேண்டியது. கடவுள் மீது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நான் கூட நம்முடைய பங்கில் இருக்கின்ற ஒரு தம்பதியர்கிட்ட சொன்னான், கடவுள் அடுத்த கிறிஸ்மஸுக்குள்ளே உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுப்பார் என்று. மிகுந்த பக்தியுள்ள குடும்பம் தான், ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கின்றவர்கள். அப்பொழுது அவங்க சொன்னாங்க, ஃபாதர் அப்படிலாம் சொல்லாதீங்க ஃபாதர், கடவுள்கிட்ட அப்படிலாம் டிமாண்ட்லாம் வைக்காதீங்க, அவருக்கு தெரியும் எப்போ கொடுக்கணும்னு அவர் கொடுப்பார், நாங்கள் பொறுமையாக காத்துட்ருக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா. உண்மையாகவே நான் இன்னும் மேசிலிருந்து போனேன் அவருடைய நம்பிக்கையை பார்த்து. இங்கே தான் உட்காந்துருக்குறாங்க அவங்க கூட, கேட்டுக்கிறாங்க சொல்கிறது கூட. இதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஆபிரகாமின் நம்பிக்கை மட்டுமல்ல, இன்றைக்கு கூட அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார். ஆகவே கடவுள் எப்பொழுது நம்முடைய வாழ்விலே செயலாற்ற வேண்டும் நினைக்கின்றால் அப்பொழுது செயலாற்றுவார் என்று நாம் நம்புகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை அழகானதாக மாறுகிறது. இல்லை என்றால் தேவையில்லாமல் கடவுளை கேள்வி கேட்டுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழலுக்கு நாம் தள்ளப்படுவோம். அன்பார்ந்தவர்களே, குழந்தை பேர் என்பது திருமணத்தில் முக்கியமானது. ஆனால் கண்டிப்பாக அது கடவுளுடைய மிகப்பெரிய ஒரு கொடை. ஆகவே கடவுள் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அதை செய்வார். இரண்டாவது, இன்றைய நற்செய்தியிலிருந்து ஒரு சிந்தனை. நாம் திருக்குடும்பத்திற்கு எடுத்துக்காட்டாக யோசேப்பு, மரியா, இயேசு வாழ்ந்த குடும்பத்தை சொல்லுகின்றோம். இந்த குடும்பம் எப்பொழுதும் அப்படியே மகிழ்ச்சியாக பிரச்சனைகளே இல்லாமல் இருந்ததா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. திருக்குடும்பம் என்றால் எல்லாம் மகிழ்வாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும், எந்த பிரச்சனையுமே வரவே வராது. அதுதான் திருக்குடும்பம் என்பதல்ல. குழந்தை இயேசுவை கோவிலே காணிக்கையாக ஒப்புக் கொடுப்பதற்கு எடுத்து சென்ற பொழுது சிமியன் கூறிய வார்த்தைகளை பாருங்கள். இந்த குழந்தை இஸ்ராயல் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பற்றி இப்படி சொல்லுகின்ற பொழுது எப்படி இருக்கும்? அதோடு முடிக்கவில்லை, உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவும் என்று சொல்லுகின்றார். இதுதான் மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்த்து. பாருங்கள், உம்முடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும். ஒரு வாள் அல்ல, 1000 வாள்கள் அவருடைய உள்ளத்தை ஊடுருவியது. அவருடைய வாழ்நாளில் எத்தனையோ இன்னல்களை, எத்தனையோ எதிர்ப்புகளை, இந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக அவர்கள் பட்ட பாடு எல்லாமே பிரச்சனை குறைத்தான். ஒரு குழந்தையை கொள்வதற்காக அரசனை தேடிக்கொண்டிருக்கின்றான். என்கவுண்டர் பண்ணிடணும் அந்த குழந்தைன்னு சொல்லிட்டு, குழந்தை என்கவுண்டர் பண்ணுறது பாருங்க, எப்படியா சாகடிச்சு அந்த குழந்தைன்னு கங்கணம் கட்டி கொண்டு தெரிகின்றார். குழந்தை தூக்கி கொண்டு ஊர் ஊராக ஓடுகின்றார்கள். பிரச்சனைகளே இல்லாத குடும்பம் அல்ல திருக்குடும்பம். மாறாக எல்லா பிரச்சனைகளிலும் மத்தியிலும் கடவுள் நம்மை வழிநடத்துகின்றார், கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்த குடும்பம் தான் அந்த திருக்குடும்பம். அன்பார்ந்தவர்களே, இந்த பின்னணியிலே நம்முடைய குடும்பங்களை பற்றி நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமானது எது என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள் தெரியாது. என்ன வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமானது எது? நிறைய விஷயங்களை சொல்லலாம். அடிப்படையில் நான் நினைக்கின்றேன், மன நிறைவு தான் வாழ்க்கையினுடைய அடித்தளம். மன நிறைவு, லிவிங் அ சாட்டிஸ்ஃபைட் லைஃப். சாட்டிஸ்ஃபைட் லைஃப் கேட்டால் யாராவது எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்களால்? நான் நிம்மதியாக இருக்கிறேன் ஃபாதர், மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், மன நிறைவோடு இருக்கின்றேன் என்று எத்தனை பேரால் சொல்ல முடியும்? அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அப்படித்தான் இருக்க வேண்டும். அப்படி உங்களால் சொல்ல முடிந்தது என்றால் உங்களுடைய வாழ்க்கை அழகாக இருக்கிறது என்றால். மன நிறைவு தான் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம். ஆகவே எனக்கு இது வேண்டும், அது வேண்டும், இப்படி இல்லை, அப்படி இல்லை என்று குறைகளை மட்டும் நான் பேசிக்கொண்டு எல்லா விதமான எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொண்டு வாழ்வது வாழ்க்கை அல்ல. மன நிறைவோடு வாழ கற்றுக்கொள்வதுதான் உண்மையான வாழ்க்கை. ஆகவே இன்றைய திருக்குடும்ப விழாவிலே அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றது இதுதான். மன நிறைவுள்ள வாழ்க்கை வாழுங்கள். லிவ் அ சாட்டிஸ்ஃபைட் லைஃப். எஸ், ஐ எம் ஹாப்பி, ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். நான் நிம்மதியாக இருக்கிறேன் ஃபாதர், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நிறைவாக இருக்கின்றேன் என்று உங்களால் சொல்ல முடிந்ததென்றால் உங்களுடைய வாழ்க்கை அழகாக இருக்கும். மன நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கு 2 விஷயங்கள் சொல்வார்கள். ஒன்று நல்ல நண்பர்கள், இரண்டாவது மகிழ்ச்சியான குடும்பம். இது இருக்கின்றவர்கள் மன நிறைவோடு வாழலாம்.
நல்ல நண்பர்களை காண்பது மிக அரிதான விஷயம் தான் இன்றைக்கி. ஆக்சுவலாக அமைதியான குடும்ப வாழ்க்கையை வாழ்வது நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம கையில் இருக்குது. நம்முடைய குடும்பத்தை நல்ல குடும்பமாக கட்டி அமைத்துக் கொள்வது நம்ம ஒவ்வொருடைய கையிலும் இருக்கின்றது. ஆகவே ஆணும் பெண்ணும் இணைந்து வாழுகின்ற இந்த இல்லற வாழ்க்கை இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது. இனி நீங்கள் இருவர் அல்லர், ஒரே உடல் என்று கடவுள் உங்களுக்கு சொல்லுகின்றார். ஒரே உடல். பொதுவாகவே சொல்வார்கள் ஈருடல் ஓர் உயிர் என்று, அது எல்லாரும் சொல்கிறது. ஆனால் கடவுள் சொல்கிறார் பாருங்க பைபிளில், நீங்கள் ஓர் உடல். ஓர் உடல். அது எப்படி சாத்தியம்? அது எப்படி சாத்தியம்? அப்படிதான், அதான் உண்மை. இப்போ பைபிளில் வார்த்தை வந்து இது பொய்யான வார்த்தைகள் கிடையாது. நாங்கள் 2 உடல் ஓர் உயிராக இருக்கிறோம், இல்லை, நீங்கள் 2 பேரும் ஒரே உடல். ஆதாம் பாடிய காதல் பாட்டு தான் மிகச்சிறந்த காதல் பாடல். எத்தனையோ திரைப்படத்தில் எத்தனையோ காதல் பாடலாம் பாடப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆதாம் பாடிய காதல் பாட்டை போல் யாருமே இது வரைக்கும் பாடலை. என்னை பொறுத்த வரைக்கும் தொடக்க நூலிலே பார்த்தீர்கள், ஆதாம் பாடிய காதல் பாடல் என்ன? இவள் என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமாக இருக்கின்றார் என்று சொன்னார் பாருங்கள். இதை விட வேற என்ன? அதான் ஒரே உடல், அதான் ஒரே உடல். ஆகவே கடவுள் சொன்னார், நீங்கள் இனி இருவர் அல்லர், ஒரே உடல் என்பதை ஆதாம் தெளிவாக புரிந்து வைத்திருந்தார் பாருங்கள். ஆகவே தான் சொன்னார் தன் மனைவியை பார்த்து, நீ என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமாக இருக்கின்றாய். இதுதான் இல்லற வாழ்க்கை. அப்படி உங்களால் சொல்ல முடியுதா பாருங்க, பக்கத்தில் உட்காந்துங்களை பார்த்து, நீ என் எலும்பின் எலும்பும் சதையில் சதையுமாக இருக்கின்றாய். ஒருத்தர் தான் சொன்னாங்க, நான் சொன்ன உடனே வெரி குட். இந்த திருமணத்தினுடைய 2 பண்புகள் இருக்கின்றன, முக்கியமான பண்புகள். திரு அவை என்ன சொல்லுகிறது? 2 முக்கியமான பண்புகள் திருமணத்திலே. ஒன்று ஒருமை பண்பு, இரண்டாவது முறிவுபடாத பண்பு. இதுதான் திருமணத்தின் 2 முக்கியமான பண்புகள். ஒருமை பண்பு என்பது ஒருவன் ஒருத்தி, ஒருவன் ஒருத்தி, ஒரே கணவன் ஒரே மனைவி. இதுதான் திருச்சபை சொல்லுது. இரண்டாவது முறிவுபடாத தன்மை. திருமணத்தில் டைவர்ஸ் என்றதுக்கெல்லாம் இடமே கிடையாது. முறிவுபடாத தன்மை தான் திருமணத்தினுடைய தன்மை, முக்கியமான தன்மை என்று திருச்சபை வலியுறுத்தி சொல்லுகின்றது. உண்மையான திருமண அன்பு ஒருவனுக்கும் ஒருத்திக்கும் மட்டும்தான் இருக்க முடியும். கிறிஸ்துவ தம்பதிகளுடைய நம்பிக்கை அறிக்கை என்னவாக இருக்க வேண்டும்? நாம் சொல்லுகின்றோம், ஒரே கடவுளை நம்புகின்றேன், ஒரே திரு அவையை நம்புகின்றேன் என்றெல்லாம் சொல்லுகின்றோம். கணவனும் மனைவியும் என்ன சொல்ல வேண்டும்? அவருடைய நம்பிக்கை அறிக்கை என்னவாக இருக்க வேண்டும்? ஒரே கணவனை நம்புகின்றேன், ஒரே மனைவியை நம்புகின்றேன் என்பதுதான் உங்களுடைய நம்பிக்கை அறிக்கையாக இருக்க வேண்டும். இதுதான் உங்களுடைய நம்பிக்கை அறிக்கை. எனவே உள்ளத்தை ஒருத்திக்கு கொடுத்து விடு, அந்த ஒருத்தியை உயிராய் நினைத்து விடு என்று ஒரு பாடல் சொல்லுகிறது. அதுதான் திருமண வாழ்க்கை. இந்த முறிவுபடா தன்மை பற்றி பேசுகின்ற பொழுது 2 வகையான அன்பு இருக்கிறது. 2 வகையான அன்பு இருக்கிறது. அன்பு 2 வகைப்படும். ஒன்று ஆள விரும்புகின்ற அன்பு, இரண்டாவது ஆட்பட விரும்புகின்ற அன்பு. முதல் அன்பு மற்றவர்களை ஆட்டி படைக்க வேண்டும் என்று நினைப்பது, ஆள விரும்புவது. நான் தான் மேலே இருக்கணும், நீ கீழே தான் அப்படி நினைக்கிறது. பொதுவாக சொல்லுவாங்க, கல்யாணம் ஆன புதுசில் எல்லா அம்மாங்களும் சொல்லிக் கொடுக்குறா திரும்ப தன்னுடைய பொண்ணுங்களுக்கெல்லாம் என்ன சொல்லி தருவாங்க? என்ன சொல்லித்தரேன்? தான் சொல்லித்தரேன் உங்களுக்குலாம். எல்லா அம்மாங்களும் அதான் சொல்லித்தராங்க. நீங்களும் அப்புறம் அம்மாவான அதான் சொல்லித்தரீங்க. நல்லா புரிஞ்சுக்கோ. வீட்டுக்காரனை முந்தானில் முடிஞ்சு வச்சுக்கோ. சொன்னாங்களா இல்லையா? முந்தானில் முடிஞ்சு வச்சுக்கோ. உன் பின்னாடி அவன் நாயாட்டம் சுற்றி சுற்றி வரணும் அப்படின்னு. ஆள விரும்புகின்ற அன்பு எல்லாருக்கும் அப்படி தான். எல்லா அம்மாவுக்கும் தான் பொண்ணு தான் மேலே இருக்கணும். வீட்டுக்காரன் என்ன பண்ணணும்? என் பொண்ணை சுற்றி சுற்றி வரணும் அப்படின்னு ஆசை. அதே தான் என்ன பண்ணுறாங்க? பையனை பெற்றணும். அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க அவனுக்கு, டேய் நல்லா புரிஞ்சுக்கிறா தம்பி, கல்யாணம் பண்ண போகிறேன் இன்றைக்கி, அதனால் முதல்ல விட்டுட்டு வச்சுக்கோ பொண்டாட்டிய, அவ்வளோதான். அப்புறம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவ்வளோதான். தலைமையில் ஏற உட்காண்டாலும் அவ்வளோதான். அவன் என்ன பண்ணோம்? முதல்ல அவளை எங்கே வைக்கணுமோ அங்கே வை அப்படி சொல்லி கொடுப்பாங்க. ஏன் உங்கள் அம்மாவுக்கு மட்டும் தான் சொல்லித்தர தெரியுமா? அவங்க அம்மாவுக்கு சொல்லித்தர தெரியும். எல்லாம் ஒரே அம்மா தானே, எல்லாம் அம்மாங்க தானே. அதே தான் எல்லாருக்கும் அவங்க பிள்ளைங்க மேலே அக்கறை இருக்குது. அவங்களும் இதை தான் சொல்லித்தராங்க. ஸோ திருமணமான புதிதிலே இருக்கின்ற பிரச்சனை என்ன தெரியுமா? புதிதாக திருமணமான தம்பதி முன்னாடி உட்காந்துக்கிறாங்க, அவ்வளோதான் கேட்கணும். சொல்லிக் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டால், யார் யாரை
ஆளுவது. யார் யாரை ஆளுவது? 2 பேரும் ட்ரை பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நம்ம அம்மா சொல்லி கொடுத்தாங்கல்ல, இது எப்படியா ட்ரை பண்ணணுன்ட்டு. கடைசியில் யாரோ ஒருத்தர் வெற்றி பெறுவார்கள், ஒருத்தர் தோல்வி அடைந்து விடுவார்னு வச்சுங்க. அப்படி தோல்வி அடைகின்றவர்கள் கடைசி வரை அப்படி இருக்க வேண்டியதுதான். வெற்றி பெற்றவர்கள் எப்போதும் அப்படி இருந்துட்டு இருப்பாங்க. இதுதான் ஆள விரும்புகின்ற அன்பு. மற்றவர்களை ஆட்டி படைக்க வேண்டும் என்று விரும்புகின்ற அன்பிலே தன்னலம் மட்டுமே மேலோங்கி இருக்கின்றது. ஆட்பட விரும்புகின்ற அன்பிலே எஸ் பரவாயில்ல, நான் விட்டு கொடுக்குறேன், நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று நினைக்கின்றவர்கள் தியாக அன்பாக அது வெளிப்படுகின்றது. அதுதான் தியாகம், ஆட்பட விரும்புகின்ற அன்பு. ஐந்திணை என்று சொல்லப்படுகின்ற தமிழ் இலக்கிய நூலிலே 50வது பாடல் இவ்வாறு சொல்லுகிறது. 2 மான்கள் பாலை நிலத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருந்தன. வெயில் தாக்கம் அதிகமாக இருந்ததால் தண்ணீர் கொஞ்சமாவது கிடைத்தால் பரவாயில்லை என்று அவை இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டிருந்தன. கடைசியிலே ஒரு சுனை நீர் தென்பட்டது. அங்கே ஓடி போய் பார்த்தால் அங்கே கொஞ்சம் தண்ணி தான் இருந்தது. ஒருவருக்கு கூட அது பத்தாது என்ற அளவில். ஆகவே என்ன செய்தது? ஆண்மான் அந்த தண்ணீரை குடிப்பதற்காக போனது. பெண்மான் நமக்கு இது கிடைக்காது என்று நினைத்து கொண்டிருந்தது. பரவாயில்ல, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், போய் அதுவும் குடிக்கலான்னு சொல்லிட்டு வாய வச்சது. கொஞ்ச நேரம் ஆச்சு, அந்த தண்ணீர் அப்படியே இருந்து கொண்டிருந்தது. ஆண்மான் நினைத்தது பாவம் பெண்மான், அது குடிச்சிட்டு போட்டோம், அது தாங்காது. பெண்மான் நினைத்தது பரவாயில்லை, நாம் தியாகம் செய்வோம், அவர் குடிக்கட்டும் என்று சொல்லி அதுவும் வாயை மட்டும் வைத்து குடிப்பது போல பாசாங்க செய்து கொண்டிருந்தது. இறுதியிலே தண்ணீர் அப்படியே தான் இருந்தது. 2 பேரும் தண்ணீரிலே வாயை வைத்திருந்தார்கள், அவ்வளோதான். இதுதான் உண்மையான அன்பு. இதுதான் ஆட்பட விரும்புகின்ற அன்பு, தன்னையே தியாகம் செய்கின்ற அன்பு. இப்படிப்பட்ட இல்லற வாழ்க்கை தான் நம் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகின்றது என்பதை இது எடுத்து சொல்கின்றது. இந்த இல்லற வாழ்க்கையிலே இருக்கின்ற பிரச்சனை என்ன என்று கேட்டால், இப்படிப்பட்ட அன்போடு வாழ வேண்டிய வாழ்க்கையிலே முதல் பிரச்சனையாக இருப்பது எல்லோருக்கும் ஈகோ தான். தான் என்கின்ற எண்ணம் வருகின்ற பொழுதுதான் எல்லா பிரச்சனைகளும் ஆரம்பிக்கின்றது. தான் தான் எல்லாவற்றிலும் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும், தன்னுடைய பேச்சைத்தான் மற்றவர்கள் கேட்க வேண்டும், தன்னுடைய விருப்பம் போல் தான் மற்றவர்கள் நடக்க வேண்டும் என்று எல்லாவற்றிலும் தன்னை முன்னிலைப்படுத்துகின்ற தான் என்ற ஈகோ வருகின்ற பொழுதுதான் இந்த இல்லற வாழ்க்கையினுடைய மாண்பு சீர்குலைந்து போகிறது, அதனுடைய அழகு அழிந்து போகிறது, இல்லற வாழ்க்கை சீர்குலைந்து போகிறது. இரண்டாவதாக, சந்தேகம் என்பதுதான் இல்லற வாழ்க்கையை ஆட்டி படைக்கின்ற மிகப்பெரிய ஒரு பேயாக இருக்கின்றது, மிகப்பெரிய ஒரு பேயாக இருக்கின்றது. வள்ளுவர் கூட இதை பற்றி பேசுகின்ற போது சொல்லுகின்றார், ஒரு நாள் கணவனுக்கு மனைவி உணவு பரிமாறி கொண்டிருக்கின்றார். அவன் உண்டு கொண்டிருக்கின்ற பொழுது அவன் திடீரென்று தும்முகிறான். தும்மிய உடனே மனைவி சொன்னால் 100 ஆண்டு காலம் வாழ்க என்று அவனை வாழ்த்தினார். அது மாதிரி தும்மும்போது வாழ்த்து சொல்லணும். 100 ஆண்டு காலம் வாழ்க என்று வாழ்த்தி விட்டு உடனே கேட்டால், எவள் உண்மை நினைத்து கொண்டிருக்கின்றாள் என்று. நான் தான் இங்கே உட்காந்துக்கிறேனே, யார் உண்மை நினச்சிட்டுக்கிறாங்க, எவ அப்படின்னு கேட்டார். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டால் என்ன செய்யறது? உடனே என்ன செய்யணும், திரும்பவும் தும்மல் வந்து 2வது முறையும் கஷ்டப்பட்டு தும்மலை அடைக்கினான். எதுக்கு வம்பு, ஏற்கனவே ஒரு தடவை தும்மியே பிரச்சனை ஆயிடுச்சு. உடனே அவர் கேட்டால், நான் உண்மை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு தும்மையிலே அடக்குறீங்களா அப்படின்னு. உடனே என்ன செய்ய தெரியாத பரிதாபமாக அவன் மூஞ்ச பார்த்தான். அவன் சொன்னா, யாரோடு என்னை ஒப்பிட்டு இப்படி எல்லாம் பார்க்கிறீர்கள் என்று. பிரச்சனை என்று ஆரம்பித்து விட்டால் அதுக்கு அளவே இல்லை, போயிட்டே இருக்கும், ஒன்று மேலே ஒன்று அடுக்கடுக்காக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். சந்தேகம் என்பது ஒரு பேய், அது குடும்பத்தில் நுழைந்து விட்டால் அது தொடர்ந்து சென்று கொண்டே தான் இருக்கும். அதற்கு அளவே இல்லை, முடிவே இருக்காது. நாம் தான் அதற்கு ஒரு முடிவு கட்டியாக வேண்டும். 3வது பிரச்சனை பிடிவாதம். எத்தனையோ வாதங்கள் இருக்கின்றன, அதில் முக்கியமான வாதம் பிடிவாதம். பிடிவாதம் இருக்கின்ற பொழுது குடும்ப வாழ்க்கை சீர்குலைந்து போகின்றது. ஆகவே இல்லற வாழ்க்கை இன்பத்தோடு வாழ வேண்டும் என்று தான் நினைக்கின்றார்கள். ஆனால் பிடிவாதம் இருக்கிறது. நான் சொல்வதை மற்றவர்கள் கேட்க வேண்டும், நான் சொல்வதை தான் நீ கேட்கணும் அப்படின்றது. ஆகவே ஒருவன் போய் ஒரு துறவி இடத்துல கேட்டான், எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள், குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ நினைக்கிறேன், ஆனால் என்னால் வாழ முடியல. ஏன்னா என் பொண்டாட்டி நான் சொல்கிறத கேட்குறதே கிடையாது. ஆகவே நான் கிழித்த கோட்டை என் பொண்டாட்டி தாண்டக்கூடாது, அதுக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னாரு. ரொம்ப சிம்பிள் பா, இதுதானே வேணும் உனக்கு. கோடு கிழிக்கிறதுக்கு முன்னாடி பொண்டாட்டிகிட்டே கேட்டு எங்கே கோடு கிழிக்கணுன்ட்டு.
அப்போ கண்டிப்பாக கோட்டை தாண்ட மாட்டா அப்படின்னு. நல்லா தான் இருக்குல்ல கேட்குறதுக்கு ரம்யா? இப்படி கேட்டால் பிரச்சனையே கிடையாது. ஆமாம், இப்படி கேட்டுட்டா பிரச்சனையே கிடையாது. எங்கே கோடு கிழிக்கணும் கேட்டுட்டு கிழிச்சிட்டு போ, அவ்வளோதான். நீ சந்தோஷமாக இருக்கலாம். என் கோட்டை, நீ கிழிச்ச கோட்டை கண்டிப்பாக தாண்டவே மாட்டாங்க. அதனால் அவங்க கிழிச்ச கோட்டை தாண்டது இல்லைன்னு சொல்லி நம்மளும் மகிழ்ச்சி அடைஞ்சிக்கலாம். ஆக 2 பேருக்கும் மகிழ்ச்சி தருகின்ற விஷயம் அதுதான். ஆகவே பிடிவாதத்தோடு வாழ வேண்டும் நினைப்பதை காட்டிலும் இப்படி விட்டு கொடுத்து செல்வதுதான் குடும்ப வாழ்க்கைக்கு அழகு என்று சிந்திக்கின்ற பொழுது வாழ்க்கை அழகானதாக மாறுகின்றது. அன்பார்ந்தவர்களே, 4வது இருக்கின்ற பிரச்சனை என்ன என்று கேட்டால், குடும்பத்திலே ஜெபிக்காத ஒரு நிலை. ஜெபிக்கின்ற குடும்பம் தான் ஒன்று சேர்ந்து வாழுகின்ற குடும்பம். A family that prays together stays together என்று சொல்கிறார். ஒன்று சேர்ந்து ஜெபிக்கின்ற குடும்பம் தான் ஒன்று சேர்ந்து வாழும். ஆகவே ஒன்று சேர்ந்து ஜெபிப்பது என்பது குடும்பத்திற்கு மிக மிக முக்கியமானது. அது இல்லாத குடும்பங்கள் சிதைந்து போகின்றன. குடும்ப ஜெபம் என்பது ஏதோ கொரோனா வந்த உடனே கொஞ்சம் அதிகமாக இருந்தது எல்லார் வீட்லேயும். திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ காணாத போயிட்டு நினைக்கிறேன். இப்போ யாரும் அதை பற்றி பேசுகிறதே இல்லை. முன்னெல்லாம் சொன்னாங்க, ஃபாதர் கொரோனா வந்தாலும் வந்துச்சு, வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால டெய்லி ஜெபமால சொல்கிற ஃபாதர். கொஞ்சம் பயம் அதிகமாச்சுல்ல, மார்ச் ஏப்ரல் மே மாதம்லாம் பயம் அதிகமாக இருக்கும்போது எல்லாம் ஒன்றா சேர்ந்து பயங்கரமாக ஜெயிச்சாங்க. கொஞ்சம் பயம் போக ஆரம்பித்த பிற்பாடு அதை விட்டாங்க, ஜெபம் செய்து விட்டாங்க. ஆனால் இந்த குடும்ப ஜெபம் என்பது எப்பொழுதும் ஜெபிக்கப்பட வேண்டும். ஆண்டு முழுவதும் இப்படி ஜெபத்தில் இணைந்திருக்கின்ற குடும்பம் தான் உண்மையாகவே மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்க முடியும். இறுதியாக நம் ஒவ்வொருவருடைய குடும்பமும் இல்ல திரு அவையாக திகழ வேண்டும் என்று 2ஆம் வத்திக்கான் சங்கம் சொல்லுகின்றது. எவ்ரி ஃபேமிலி இஸ் a domestic church. டொமஸ்டிக் சர்ச். திரு அவை என்பது உலகளாவிய திரு அவை, எஸ். ஆனால் நம்ம ஒவ்வொருடைய குடும்பமும் கூட ஒரு திரு அவை தான். அது ஒரு குட்டி திருச்சபை. இதை பற்றி பேசுகின்ற பொழுது திருத்தந்தை 6ஆம் பவுல் மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். அவர் பெற்றோர்களுக்கு கொடுத்த அறிவுரை பாருங்கள். தாய்மாரே, உங்கள் பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவ ஜபங்களை கற்றுக் கொடுக்கிறீரா? நீங்கள் தான் சொல்லித்தரணும். வீட்டில் கிறிஸ்தவ ஜபங்களை சொல்லிக் கொடுக்கிறீரா? உங்கள் பிள்ளைகளுக்கு திருமுழுக்கு, ஒப்புரவு, நற்கருணை, உறுதி பூசுதல் ஆகியவற்றுக்காக அவர்களை நீங்கள் தயார் செய்கிறீர்களா? பாவ சங்கீதனை செஞ்சியா அப்படி எத்தனை பேர் நம்ம பிள்ளைகிட்ட கேட்டிருப்போம். மம்மா மார்ரேட் என்ன பண்ணாங்க, டொன்போஸ்கோவை கூடவே கூட்டிகிட்டு போய் அவரை தயார் செய்து அவரை ஒப்புரவு அருளடையத்தில் பங்கு பெற வைத்து அவரை கொண்டு வருவார்களாம். இப்படித்தான் ஒவ்வொரு தாயும் இருக்க வேண்டும். பிள்ளைகளை நாம் அருள் அடையாளங்களுக்காக தயார் செய்ய வேண்டும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ திருமணத்திற்காக வருகின்ற போது நீங்கள் கேட்குற கேள்வி ஒன்று எப்பயுமே, உறுதி பூசல் வாங்கிட்டீங்களா அப்படி கேட்டால் 10ல் ஒரு 5-6 பேராவது இல்லை ஃபாதர், இல்லை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் உறுதி பூசல் வாங்குறதில்ல. ஒரு சிலருக்கு ஞாபகமே இருக்குதுல்ல, வாங்கினா தெரியல, வாங்கணும்னு நினைக்கிறோம் ஃபாதர், நினைக்கிறதுலாம் ஒன்றும் செய்ய முடியாது. சர்டிஃபிகேட் வேணும், வாங்கிட்டு வர சொல்லி பாருங்கள் சர்டிஃபிகேட்டை. இல்லை ஃபாதர், வாங்கலை ஃபாதர், வாங்கணும்னு நினச்சேன் ஆனால் வாங்கலை. ஒரு பொண்ணை கேட்குறான், அன்றைக்கி ஏமா உறுதி பூசலே வாங்கலை, இத்தனை வயசு ஆயிடுச்சு, 28 வயசு ஆகுது, ஏன் உறுதி பூசலே வாங்கலை? இல்லைப்பா பொறுமையாக வாங்கிக்கலான்னு இருந்தேன் ஃபாதர். எப்போ பொறுமையாக? எந்த வயசில்? நிறைய பேருக்கு இப்போ உறுதி பூசல் கொடுத்து தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் அதை பற்றி ஐடியாவே இல்லாமல் இருக்கிறாங்க. பெற்றோர்களுக்கு கேட்குறேன் நான், இதெல்லாம் உங்களுடைய பொறுப்பு தானே, இதெல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கணும் இல்லை, அந்தந்த வயசுலலாம் 11 வயசில் நீங்கள் வந்து உறுதி பூசல் கொடுத்துருக்கணும் இல்லை, வருஷம் கொடுக்குறோமே நம்ம பங்கில் உறுதி பூசல், ஏதோ ஒரு ஆண்டிலே சேர்ந்துருக்கலாமே. அதான் அருள் அடையாளங்களுக்காக நம்முடைய பிள்ளைகளை தயார் செய்வது என்பது பெற்றோருடைய கடமை என்பதை நீங்கள் உணர்கின்றீர்களா? துன்பங்கள் வருகின்ற பொழுது, நோயில் இருக்கின்ற பொழுது, பிரச்சனைகள் வருகின்ற பொழுது உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே மரியாவையும் புனிதர்களையும் எடுத்துக்காட்டாக சொல்லி அவருடைய உதவியை நாட வேண்டும், இவரிடத்தில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்களா என்று கேட்கின்றார். அன்பார்ந்தவர்களே, மிக அருமையான கேள்விகள் இவையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டியவை. தந்தையரே, குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கின்றீர்களா? எப்பொழுதும் வேலை போயிட்டே இருக்கிறீங்களா? குடும்பத்தோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கின்றீர்களா? குடும்பத்தில் நீங்கள் முன்மாதிரியாக வாழ்கின்றீர்களா? பிரச்சனை அதுதான். ஒரு பொண்ணு 12 வயசு பொண்ணு பாவ சங்கீதம் செய்ய வந்த ஒரு நாள், பாவ சங்கீதம் செய்ய வந்து பொண்ணு அழுதா ரொம்ப. என்னம்மா? இல்லை ஃபாதர், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்து ரொம்ப தொந்தரவு ஃபாதர், எங்கள் அம்மாவை என்ன அடிக்கிறது, ரொம்ப பிரச்சனையாகுது வீட்டில், அவர் கோவிலுக்கும் வர்றதில்லை, ஜபமும் சொல்கிறதில்ல, எதுவே பண்ணுறதில்ல ஃபாதர், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் ஃபாதர். என்னம்மா, எங்கள் அப்பாவுக்கும் சேர்த்து நான் பாவ சங்கீதம் செய்யிட்டேன்,
அப்படி கேட்டார். இதுதான் நினைத்து பாருங்கள், அந்த பெண்ணுடைய வலி எந்த அளவுக்கு இருந்திருக்கும் உள்ளத்திலே. இப்படிப்பட்ட குடும்பங்கள் இருக்கின்ற பொழுது எப்படி நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் இல்ல திரு அவையாக இருக்க முடியும்? அது எப்படி ஒரு கோவிலாக திகழ முடியும்? ஆகவே பெற்றோர்களே, தந்தையரே, நீங்கள் குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக வாழ்கின்றீர்களா? இல்லற மாண்பை கடைபிடிக்கின்றீர்களா? பிள்ளைகளை கண்டிப்புடனும் கனிவுடனும் வளர்க்கின்றீர்களா என்று பல்வேறு விதமான வினாக்களை திருத்தந்தை அவர்கள் எழுப்புகின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய குடும்பங்கள் உண்மையாகவே இல்ல திரு அவையாக மாண்போடு மகிழ்வோடு நம்முடைய குடும்ப வாழ்க்கையை வாழ யோசேப்பு, மரியா, இயேசு வாழ்ந்த அந்த திருக்குடும்பத்தைப் போல நம்முடைய குடும்பங்கள் உண்மையாகவே திருக்குடும்பங்களாக திகழ எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நாம் மன நிறைவோடு வாழ பழகிக்கொள்ள இறை அருளை இந்த திருப்பலியிலே மன்றாடி கேட்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலில் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க தம்பதியரே, இப்பொழுது திருமணத்தின் பொழுது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை புதுப்பிக்க இருக்கின்றீர்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, உங்கள் திருமண ஒப்பந்தத்தை நீங்கள் புதுப்பிக்க விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திரு அவையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை நீங்கள் இப்பொழுது புதுப்பியுங்கள். எல்லாரும், எல்லா தம்பதியரும். வில்ஃப்ரெட் சார், கை பிடிங்க. உங்களுடைய பெயர்களை சொல்லுங்கள். கணவர்கள் இப்பொழுது உங்களுடைய பெயரை சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். உங்கள் பெயரை சொல்லுங்கள். என்னும் நான் சொல்ல திரும்பி சொல்லுங்கள். இப்பொழுது மனைவியின் பெயரை சொல்லுங்கள். என்னும் முன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். இப்பொழுது மனைவியர் உங்களுடைய பெயரை சொல்லுங்கள். என்னும் நான், உங்கள் கணவர் பெயரை சொல்லுங்கள். என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திரு அவையின் முன்னிலையிலும் இறை மக்கள் முன்னிலையிலும் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை
ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக. இறைவன் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். ஆமென். நம்பிக்கையாளர் மன்றாட்டு. இறைவேண்டல். திருக்குடும்பம் வழியாக எமக்கு வழிகாட்டிய இறைவா, திருப்பேரவையாம் இத்திருவ அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை ஆயர்கள், திருப்பால் துறவிகள், பொதுநிலையினர் அனைவரின் உள்ளங்களிலும் உமது அன்பையும் பரிவிரக்கத்தையும் நிறைவாய் பொழிந்து ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் இறையரசை அறிவிக்கும் கருவிகளாய் வாழ வரம் வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கீழ்ப்படிதலின் மகிமையை திருக்குடும்பத்தின் வழியாக உணர்த்திய இறைவா, எங்கள் குடும்பங்களில் இறைமகன் வாழ்ந்து காட்டிய அதே வழியை நாங்களும் கடைபிடித்து எங்கள் குடும்பங்கள் கோவிலாய் ஒளிர்ந்திட எமக்கு சுயநலமற்ற அன்பும் அடுத்து இருப்பவருடன் நட்பு பாராட்டும் நல்ல உள்ளங்களையும் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க ஏழையாக உம் திருமகனை பிறக்க செய்த இறைவா, அவரது பிறப்பின் மகிழ்ச்சியை எங்களில் உள்ள ஏழை குடும்பங்களோடும் குழந்தைகளோடும் பகிர்ந்து கொள்ளவும், துன்பங்களினால் அவதியுறும் மக்களுடன் பணிபுரியவும், அவர்களின் வாழ்க்கை ஆதாரங்களை உயர்த்திட உதவிடவும் வரமருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பை பகிர்ந்தளிக்க எம்மை தேடி வந்த என் அன்பு இறைவா, இந்த நன்னாளில் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று மகிழ்வுடன் வாழ இவ்வுலகில் எதிர்நீச்சல் போட்டு அமைதியான குடும்ப வாழ்க்கை நடத்த வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு கொடுத்தருளும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எங்கள் சிந்தனை சொல் செயல் அனைத்தும் அர்ப்பணமாக்கிடுவே. உடை
தேடும் நெஞ்சம் உமக்கு வழியாய் தருகின்றேன் நான். உடைந்த உள்ளம் உனை தேடும் நெஞ்சம் உமக்கு வழியாய் தருகின்றேன் நாளும். உந்தன் அருளும் ஆசீரும் சேர்த்து உன்னத பலியாய் மாற்றிடுமே. உவந்தென்னை ஏற்றிடுமே. திருப்பலியில் என்னை தந்திடுவே. உழைப்பின் பயனும் நிலம் தந்த விளைவும் அப்பமும் ரசமும் தருகின்றேன் நாளும். உழைப்பின் பயனும் நிலம் தந்த விளைவும் அப்பமும் ரசமும் தருகின்றேன் நானும். உன் திருமகனில் உம் திருமகனில் இணைந்திடும் என்னை உன்னத பலியாய் மாற்றிடுமே. உவந்தென்னை ஏற்றிடுமே. திருப்பலியில் என்னை தந்திடுவே. நான் திருமகனின் உறவில் வாழ்ந்திடுவே. திருப்பலியில் என்னை தந்திடுவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த ஞாயிறு திருப்பலியாடும் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் ஏற்றி கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பழிப்பொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களை அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைநிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வாகிய பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெறச் செய்யவும், படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும், அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்து செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அட்டனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பு தந்தை இறைவா, எம்முடைய பங்கில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். திருக்குடும்ப விழாவை கொண்டாடுகின்றது அருமையான நாளிலே எங்களுடைய குடும்பங்கள் அனைத்தும் அந்த திருக்குடும்பத்தைப் போல அன்பிலும் அமைதியிலும் வாழச் செய்திருளும். உமது அருளினாலே நிரப்பி இவளை வழிநடத்தியிருளும். நல்ல கிறிஸ்தவ குடும்பங்களாக ஒவ்வொருவரும் தங்களுடைய பொறுப்பையும் கடமையும் உணர்ந்து செயலாற்றுகின்ற குடும்பங்களாக, இதனால் இதிலே வளர்கின்ற குழந்தைகள் எல்லோரும் அறிவிலும் ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் சிறந்த பிள்ளைகளாக வளர உமது அருளை பொழிந்திருளும். இவள் அனைவரையும் உமது கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து வழி நடத்தியருளும். இந்த திருப்பலை நன்றியது திருப்பலியாக உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்ற லின்சி நிவேதா குழந்தை நல்ல முறையில் பிறந்ததற்காக நன்றி செலுத்துகின்றார். அதோடு ஆகாஷ், சஞ்சய், சாம் டேவிட், மேரி பிரியா குடும்பத்தினர், சகாயராஜ் ரோஸ்லின் குடும்பத்தினர், மேரி சுமஜா செல்வராஜ் குடும்பத்தினர் தங்களுடைய நன்றியறிதலை அர்ப்பணிக்கின்றார்கள். தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தியருளும். தங்களது 29வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழ்ந்த இந்த நாளிலே நன்றி செலுத்துகின்ற ஸ்டீஃபன் லூர்து மேரி தம்பதியரை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். உடைய அன்பினாலும் அருளினாலும் ஆசீர்வாதத்தாலும் அவர்களை கரம் பிடித்து வழி நடத்தியருளும். ஜேகேஆர் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்திற்காகவும் அதன் வளர்ச்சிக்காகவும், கூல் சென்னை ஹோம் அப்ளையன்சஸ் நிறுவனத்திற்காகவும் அதன் வளர்ச்சிக்காகவும், ஐ ஷார்ட் கேர் டிவி சர்வீஸ் சென்டர் நிறுவனத்திற்காகவும் அதன் வளர்ச்சிக்காகவும் சிறப்பான விதத்தில் ஜெபிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, உமது அருளையும் ஆசிரியை பொழிந்து அவர்களை வழிநடத்தியருளும். இந்த நாளிலே
குருக்களாக திருப்பொழிவு செய்யப்பட்ட அனைத்து சலேசிய குருக்களையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக எம்முடைய பங்கிலே பணியாற்றுகின்ற அருட்தந்தை முடியப்பன், அருட்தந்தை பாரதி மற்றும் உமது அடியானாக நீ தேர்ந்து கொண்ட என்னையும் ஆசீர்வதித்து எங்களுடைய குருத்துவ பணியிலே நாங்கள் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் பணியாற்ற எங்களுக்கு உமது அருளை பொழிந்தருள வேண்டுமாய் உம்மை மன்றாடுகின்றோம். 30 ஆண்டுகளாக ஆசிரிய பணியை செய்வதற்கு அருள் புரிந்தமைக்காக நன்றி செலுத்துகின்ற இல்டா கிறிஸ்டியை ஆசீர்வதித்து அவரையும் அவரை சார்ந்தவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தியவர்களும் தொடர்ந்து அவர் தன் பணியிலே மகிழ்ச்சியும் மனநிறைவும் கொண்டு வாழவும் உமது அருளினாலும் ஆசீர்வாதத்தாலும் வழிநடத்தப்படவும் செய்வீராக. ஜோவிட்டா, மரியா ஆகிய 2 கடைகளுக்காகவும் அந்த கடைகளை நடத்துகின்றவர்களுக்காகவும் அவருடைய வளர்ச்சிக்காகவும் இவருடைய குடும்ப நலனுக்காகவும் ஜெபிக்கின்றோம். அவர்களையும் ஆசீர்வதித்தருளும். சுரேந்தர் தங்கராஜ், மரிய கேரளின் குடும்பத்தினரையும் மேத்யூ ரிபெல்லோ குடும்பத்தினரையும் ஆசீர்வதித்து அவருடைய சிறப்பான கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றும் நீர் அவர்களோடு இருக்கின்றீர் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடு வாட உமது அருளை பொழிந்தருளும். உமது அருளும் ஆசீரும் இவர்களுக்கு நிறைவாய் கிடைப்பதாக. நீர் உலகிலிருந்து முடம் அழைத்து கொண்ட ஆக்னஸ் ரிபெல்லோ, பிரான்சினா ரிபெல்லோ குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்களையும், ஓகே மார்க்ஸ் அந்தோனியம்மாள் குடும்பங்களில் இறந்த ஆன்மாக்களையும், தூய்மை பெறும் நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களையும், இறந்த 40வது நாளை நினைவு கூறுகின்ற ஜான் அருளானந்தம் என்பவரையும், இறந்த ரெஜினா மேரி என்பவரையும் ஆசீர்வதித்தருளும். இறந்த இவர்கள் அனைவரும் உமது திருமுக ஒளியில் என்றும் வாழ்வார்களாக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தையும் பாதுகாவலருமான புனித ஜான் பாஸ்கோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். பங்கில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்காகவும், குறிப்பாக இந்த திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற மக்கள் நன்றி செலுத்துகின்ற அனைத்து தம்பதியருக்காகவும், அவருடைய நல்வாழ்வுக்காகவும் அமைதியான மகிழ்ச்சியான வாழ்வுக்காகவும், தன்னுடைய இல்லற வாழ்வில் 25 ஆண்டுகளையும் 50 ஆண்டுகளையும் நிறைவு செய்து உமக்கு நன்றி செலுத்தி மகிழ்கின்ற தம்பதியரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் சிறப்பான விதத்திலே வேண்டுகின்றோம். நாம் அனைவரும் சேர்ந்து இறைவனுக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நம்முடைய புகழ் பாடலை பாடுவோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும்
இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களையெல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்து கழைக்க பெற்றிருக்கின்ற நாம் உண்மையிலேயே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இடந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மொழி நீங்கள் அதன் திரைகள். ஞாயிறு அறிவிப்புகள் 27/12/2020 ஞாயிறு. இன்று திருக்குடும்ப விழா. 28/12/2020 திங்கள் புனித மாசில்லா குழந்தைகள் மறை சாட்சியர் விழா. 30/12/2020 புதன் அன்று தொன்போஸ்கோவின் நினைவு நாள். மாலை 6:30 மணிக்கு திருப்பலியும் தொடர்ந்து தேர்ப்பவனியும் நடைபெறும். 31/12/2020 வியாழன் அன்று இரவு 9 மணிக்கு நன்றியின் ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து 9:30 மணிக்கு புத்தாண்டு ஆடம்பர கூட்டு திருப்பலி பள்ளி வளாகத்தில் நடைபெறும். 4 சக்கர வாகனங்களில் வருவதை தவிர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 1/1/2021 வெள்ளி புத்தாண்டு ஆண்டவருடைய பிறப்பு விழாவின் 8ஆம் நாள். கடவுளின் தாய் புனித கன்னிமரியா பெருவிழா. காலை 7:30 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும் 9 மணிக்கு தமிழ் திருப்பலியும் நடைபெறும். மாலையில் திருப்பலி நடைபெறாது. மாலை 6 மணிக்கு புத்தாண்டு ஆசீர்வாத நற்கருணை ஆராதனை நடைபெறும். வழி நடத்துபவர் நம் பங்கு தந்தை மற்றும் இயேசுவே நம் மீட்பர் குழுவினர். 2/1/2021 சனிக்கிழமை மாதத்தின் முதல் சனி அன்று காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை இயேசுவே நம் மீட்பர் தியான குழுவினரின் புத்தாண்டு குடும்ப ஆசீர்வாத ஜெபமும் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். பங்கேற்பவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்படும். ஜனவரி மாதம் முதல் சனிக்கிழமை மாலை திருப்பலி மரியணையின் நினைவு நாள் திருப்பலியாக சிறப்பிக்கப்படும். ஞாயிறு திருப்பலிகள் ஞாயிற்றுக்கிழமையில் மட்டுமே நடைபெறும். கடந்த வாரம் உண்டியல் மூலம் பங்கு மக்கள் அளித்த காணிக்கை ரூபாய் 15,168. தாராளமாக காணிக்கை வழங்கிய அனைவருக்கும் நன்றி. 3/1/2021 அடுத்த ஞாயிறு ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா. அன்று மாலை 7 மணிக்கு நியோ கேட்டகுமெல்வே குழுவினரால் உயிருள்ள குடில் கிறிஸ்து பிறப்பு நிகழ்ச்சியானது நடித்து காண்பிக்கப்படும். பங்கு மக்கள் தவறாமல் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பயன்பெற அன்புடன் அழைக்கிறோம். 3/1/2021 அடுத்த ஞாயிறு மாலை 4:30 மணிக்கு பங்கு பேரவை கூட்டம் நடைபெறும். கிறிஸ்துவில் அன்புள்ள இறை மக்களே, அனைவருக்கும் தம்பதியர் தின வாழ்த்துக்கள். இந்த மகிழ்ச்சியான இந்த நாளில் ஃபாதர் திடீர்னு டிக்ளேர் பண்ணாங்க 20வது குருத்துவ ஆண்டு விழா. அனைவரும் கரங்களை தட்டி தந்தை வாழ்த்துவோம். சிறப்பான மறிவுரை. அனைவரும் ஒன்றிணைத்து இந்த 2 வருடங்கள் பங்கை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். 27வது குருத்துவ நாளை சிறப்பிக்கின்ற அருட்தந்தை முடியப்பன் அவர்களுக்கு தம்பதிகளிலிருந்து நம்முடைய அன்பையும் சகுச்சூர்வாங்க. 27 ஆண்டுகள் குருத்துவ வாழ்வில் பல பணிகளை செய்து இன்று முதல்வர் தந்தையாக பள்ளியை பொறுப்பேற்று வழிநடத்தி தந்தை அவர்களுக்கு பங்கு மக்கள் சார்பாக பங்கு பேரவை சார்பாக வாழ்த்துகின்றோம். அதோடு நம்முடைய பொருளர் தந்தை அருட்தந்தை பாரதி பெர்னாட்சா 5 ஆண்டுகள் நிறைவை கொண்டார். அவருக்கும் வாழ்த்துக்கள். 41 ஆண்டுகள் நிறைவு செய்த அருட்தந்தை லூர்சாமி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். பங்கு தந்தை 20 ஆண்டுகள். குருக்கள் விண்ணகத்திலிருந்து இறங்குவதில்லை, மாறாக குடும்பங்களிலிருந்து உருவாக்கப்படுகிறார்கள். உண்மையிலேயே அருட்தந்தை மரிய லூயிஸ் அவர்களுடைய பெற்றோருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அன்பு, கண்டிப்பு, அரவணைப்பு, தாராளத்தன்மை, எதையும் திட்டமிட்டு செயல்படுதல் என்று இந்த 2 வருடங்களாக பங்கிலே சிறப்பாக பணி செய்து வருகின்ற நம்முடைய அருட்தந்தை பங்கு தந்தை அருட்பணி மரிய லூயிஸ் அவர்களுக்கு நம்முடைய அன்பையும் நன்றியும் செலுத்துவோம். சில்வர் ஜூப்ளி கப்பல்ஸ்.
தந்தை அவர்கள் வெள்ளி விழாவையும் மற்றும் பொன் விழாவையும் கண்டு இன்னும் பல பணிகள் செய்து நன்றி செலுத்துவோம். நமது பங்கிலே ஃபாதருக்கு ஒரு டைட்டில்னா, இந்த கொரோனா நெருக்கடியில் கூட நிறைவான பணிகளை ஏழை எளியோருக்கும் சரி, பங்கு மக்களும் சரி, ஆன்மீக பணியும் சரி, கிட்டத்தட்ட நிறைய அருட்சாதனங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே தந்தை அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த வேளையில் குடும்பங்களாக இணைந்திருக்கின்றோம். நாம் ஒரு உறுதிமொழி ஏற்க வேண்டும். ஏனென்றால் ஃபாதர் அழகாக மறைவுரையில் கூறினாங்க, திருமணமான பிறகு குழந்தைகள் என்று. எந்த ஒரு குடும்பத்திலும் பார்க்கும்போது குழந்தை பிறந்த உடனே என்னுடைய பிள்ளை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும், அல்லது ஃபாரினில் படிக்க வைக்கணும்னு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எந்த குடும்பங்களையும் குருவானவர் ஒரு குழந்தை குருவானவர் ஆகும் என்று நினைப்பதில்லை. திருச்சபையிலே தேவழத்தில் குறைந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அருட்தந்தை மரிய லூயிஸை பார்க்கின்ற பொழுது என்னுடைய குழந்தை மரிய லூயிஸை போல நல்ல ஒரு குருவானவர் ஆக வேண்டும் என்று நாம் அனைவரும் கரங்களை தட்டி உறுதியேற்போம். வாழ்த்துக்கள். யூத் பிரான்சிஸ் நிறையவே பேசிட்டாரு. எனவே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுக்காக நீங்கள் ஜெபித்ததற்காகவும் உங்கள் அன்பான வார்த்தைகளுக்காகவும். கண்டிப்பாக நாம் சொல்லுகின்ற ஒவ்வொரு நல்ல வார்த்தையும் மற்றவர்களை வளர்வதற்கு உதவி செய்கின்றது, வாழ்விக்கின்றது. அந்த விதத்தில் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன நல்ல வார்த்தைகள் கண்டிப்பாக இன்னும் என்னை அதிகமாக வாழ வைக்கும், உயர்த்தும், இன்னும் அதிகமாக மகிழ்ச்சியோடு பணி செய்வதற்கு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். எனவே எங்கள் மூவருக்காகவும் நீங்கள் ஜெபித்ததற்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன். உங்களுடைய அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் மிக்க நன்றி. கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவைப் போலவே புத்தாண்டு இரவு 9 மணிக்கு நன்றி ஆராதனை நடத்தப்படும். அதைத் தொடர்ந்து திருப்பலி நடைபெறும். எனவே நேரத்தோடு பங்கு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். சனிக்கிழமை மாலை திருப்பலியானது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியாக நாம் கடந்த 2.5 மாதங்களாக கொண்டாடி கொண்டிருந்தோம். ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தை குறைப்பதற்காகத்தான் சனிக்கிழமை மாலை திருப்பலி, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி என்று அறிவித்தோம். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு அதற்கு கூட்டம் இல்லை. எனவே வருகின்ற சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை மாலை திருப்பலி மரியன்னையின் நினைவு நாள் திருப்பலியாக மட்டுமே நடத்தப்படும். எனவே சனிக்கிழமை வாசகங்களோடு அது திருப்பலி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிகள் ஞாயிற்றுக்கிழமைகள் மட்டும்தான் நடைபெறும். எனவே சனிக்கிழமை மாலை திருப்பலியில் பங்கேற்பதால் அது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி ஆகாது. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் பங்கெடுப்பது கண்டிப்பாக நம்முடைய தலையாய கடமை என்பதை நாம் உணர்வோம். அது கடன் திருநாள். எனவே ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே பங்கெடுப்பதை உறுதி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 4:30 மணிக்கு பங்கு பேரவை கூட்டம் நடைபெறும். எனவே அனைத்து பங்கு பேரவை உறுப்பினர்களும் தவறாது கலந்து கொள்ளவும். நம்முடைய திருவிழா நெருங்கி வருகின்றது. எனவே அதை பற்றி மற்ற ஆலோசனைகளை செய்வதற்கு அனைவரும் தவறாமல் பங்கேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாள் மிக சிறப்பான நாள். தம்பதியருடைய விழாவாக மிக ஆடம்பரமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நாளிலே நம்முடைய மகிழ்ச்சியெல்லாம் அதிகமாக இன்றைக்கி தான் அதிகமாக உற்சாகமாக பாட்டு பாடினாங்க. ஆக்சுவலாக இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சதிலே இன்றைக்கி தான் நல்லா பாடியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்தளவுக்கு அந்த மகிழ்ச்சியை உணர முடிஞ்சது. எனக்கு அவர்களுக்கு சிறப்பான பாராட்டுகள். இதற்கான பல்வேறு ஏற்பாடுகளை செய்த பிரான்சிஸ் அவருடைய தலைமையிலே சதீஷ் மற்றும் குழுவினர் நிறைய ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் அந்த அருமையான வளைவுகளை ஏற்பாடு செய்த செல்லா மற்றும் அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவிக்கின்றோம். தேங்க்யூ. எனவே இந்த சிறப்பான நாளிலே உங்களுக்காக செபித்திருக்கின்றோம். உங்களுடைய திருமண வாழ்வு சிறக்க வேண்டும் என்றும், இதில் குறிப்பாக 25 ஆண்டுகளை 50 ஆண்டு நிறைவு செய்கின்ற தம்பதியருக்கு சிறப்பான வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். 50 ஆண்டுகளை நிறைவு செய்கின்றவர்கள் 2 தம்பதியர். மிஸ்டர் வில்ஃப்ரெட் நேஷன், மிஸ்ஸஸ் கிரேசி மார்த்தா, மிஸ்டர் லூர்தசாமி, மிஸ்ஸஸ் ஃபாத்திமா ஆகிய 2 தம்பதியரும் 50 ஆண்டுகள் நிறைவு செய்கின்றார்கள். பொன்விழா தம்பதியர். எனவே 50 ஆண்டுகள் ஒன்றாக சேர்ந்து வாழ்வது என்பது எவ்வளவு மகிழ்ச்சியான விஷயம், பெருமைக்குரிய விஷயம். எனவே அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். இறை ஆசை உங்களோடு இருந்து தொடர்ந்து உங்களை நல்ல உடல் உள்ள நல்லோடும் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழச் செய்ய வேண்டும் என்று உங்களுக்காக திருப்பலியில் ஜெபித்திருக்கின்றோம். தொடர்ந்து ஜெபிப்போம். மகிழ்ச்சியாக
நீங்கள் வாழ இறைவன் உங்களுக்கு அருள் புரிவாராக. இல்லற வாழ்விலே 25 ஆண்டுகளை நிறைவு செய்கின்றவர்கள் மிஸ்டர் ஜூட், மிஸ்ஸஸ் சகாய மேரி, மிஸ்டர் சகாயராஜ், மிஸ்ஸஸ் லூர்து லூக் லதா இருக்காங்களா? மிஸ்டர் பிரான்சிஸ், மிஸ்ஸஸ் ஜாய்ஸ், மிஸ்டர் ஜான் பீட்டர், மிஸ்ஸஸ் அமலா ஜான்சி ராணி, Mr. John Peter, Mrs. Amala Jansi Rani, Mr. Savari Veeramuthu, Mrs. Parimala Nancy, இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. கனிவுமிக்க தந்தையே, விண்ணக அருள் அடையாளங்களால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையராது பின்பற்ற செய்தருளும். அதனால் இவர்களை உலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமைகளை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்
உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் பாதுகாப்பிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. ஒவ்வொரு இறைவன் அன்பு ஒரு பூவினில் நமது குடும்ப வாழ்வு. ஒவ்வொரு இறைவன் அன்பு உறவு பூவினில் நமது குடும்ப வாழ்வு. ஆதி முதலே நன்றென கண்டு ஆண்டவர் தாமே அமைத்த படைப்பு அன்பின் ஆலயம் குடும்பம், உறவின் சங்கமம் குடும்பம், வளமிகு ஆன்மீக குடும்பம், பேரின்ப ஆரம்ப குடும்பம். ஆணும் பெண்ணுமாய் மனிதரை படைத்தார். மனிதரை படைத்தார். அன்பு உறவை அவர்களில் விதைத்தார். அவர்களில் விதைத்தார். ஆணும் பெண்ணுமாய் மனிதரை படைத்தார். அன்பு உறவை அவர்களில் விதைத்தார். குடும்ப வாழ்வை தொடங்கிய வைத்தார். குடும்ப வாழ்வை தொடங்கிய வைத்தார். குழுமம் எனவே வளர்ந்திட பணித்தார். அன்பின் ஆலயம் குடும்பம், உறவின் சங்கமம் குடும்பம், வளமிகு ஆன்மீக குடும்பம், பேரின்ப ஆரம்ப குடும்பம். புனித ஜான் போஸ்கோவிற்கு ஜெபம். அம்மா மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவை எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்ம நன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். உம் புனித பாதையில் நாங்களும் வழிநடந்து புனிதம் அடைய துணையாயிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவையும் திருத்தந்தையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்று தந்தருளும். ஆமீன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. அனைத்து மக்களின் சகாய அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எமது பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.